வணக்கம் காய்ஸ், இது நான் பிஸ்டி ரியலன், நிக்கி அமேசிங் ரியலன். இப்போ வந்துன்னா நம்ம ஈவில் லேண்டில் இருக்கோம். ஸோ ஈவில் லேண்டில் பேசிக்கலியாக ஒரு பேக் யார்டில் ஒரு சுரங்காட்டி இருக்கும். அந்த சுரங்காட்டு உள்ளே இருக்கிற பாடிஸ் யார் யாரோடது, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோ. முதல்ல கேபிள் பண்ணுறேன். ஸோ இதுதான் கிரேவியார்ட். சரி, முதல்ல ஷவல் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் தான் மற்ற வேலைலாம் அமைக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கான்ட்டு பார்க்கணும். இந்த ஏரியாவில் இல்லையே. கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக கஷ்டமாகுது. laundry room.
கடைசியில் நான் இங்கே வந்துட்டேன். எபிக் எஸ்கேப் பண்ணும்போது இவன் ரொம்ப தொலைப்பா. இவர் ரொம்ப இது கன்சோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏற்கனவே நல்லாவே அழுத்திட்டு எங்கெங்கேயோ போயிட்டே இருப்பான். 3 4 3 7 struggle with one. Oh yes, shovel irukku. Shovel இல்லைங்க. அடுத்து விட்டு போகிறதுக்கு bunch of keys தேவை. ஷார்ட்கட். இப்போதான் the real video starts. பாடியும். ஸோ இந்த பாடி சொன்னால் ஆக்சுவலாக சிஸ்டம் ஆட்லின் 1938 இல்லைனா 1939 அப்போது அங்கே இருக்கிற நேரத்தில் ஆக்சுவலாக அவங்களோட பொண்ணு எலிசபெத் செத்துருவா World War II பாம்பிங்கில். ஸோ அதனால தான் அவங்க ஈகிள்ஸ் ஜூனியர் ஹை ஸ்கூலு ஒரு நன்னா சேர்ந்துருக்கா. ஸோ அதோட மேஜிக்கல் ரூமர்ஸை பற்றி கேட்டு இந்த ஸ்கூலே ஜாயின் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் கெட்ட அனாதிங்க பசங்களாம் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகி நிறைய பேர் எரிஞ்சு போய் செத்துருக்காங்க. அவங்களோட பாடிஸ் தான் இது. ஓகே, இதுவும் அந்த சில்ட்ரன் தான். அப்பா நிறைய சில்ட்ரன் செத்துருவாங்க. இவங்க இந்த அம்மா தான் மதர் பி. வில்லியமோட டீச்சர் அல்லது தி ப்ளூ ஹேண்டட் சைல்டோட டீச்சர். இவங்களும் வில்லியமும் சேர்ந்து ராடை ஜோசப் கிட்ட கொடுத்துடலான்ட்டு பிளான் பண்ணவங்களே இவங்களும் வில்லியம் பிஸ்மார்க்கும் தான். ஸோ அதனால தான் சிஸ்டம் ஆட்லின் ரொம்ப கோவமாகி ரொம்ப அழுது ரொம்ப கோவமாகி அப்படி தான் ஈவன் தான் ஆகும். ஆனால் அடுத்த இன்னும் பசங்க ஓகே, இது சிஸ்டர் கிளேர். இவ்வளோ ஒன் ஆஃப் த நன்ஸ் தான். இல்லை, எல்லா நன்ஸ்கிட்டையும் பிளான் சொல்லிட்டாங்க. மதர் பி தான். ஸோ எல்லாம் நன்னும் கேதர் ஆகி ஜோசப் கிட்ட கொடுத்துட்டான். இன்னும் எரிஞ்சு போன பசங்க. ஓகே, இது சிஸ்டர் எண்டா ஏகேஏ ஐஸ்கிரீம் வெரியன். இவ வந்து உங்களால் இவளை ஈவன் 2ல் கண்டுபிடிக்க முடியும். அவள் வந்துன்னா ஜோசப்போட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். அப்படியே கவ்வி சாப்பிட்டுட்டே இருப்பாள். எவ்ரி டைம் அந்த கேட் ஏரியாவில் போய் ஜோசப் கிட்ட ஐஸ்கிரீம் வாங்குவா. ஒரு வேளை
ஒரு வேளை மதர் பி வந்தனா ஜோசப்க்கு தான் ராடை கொடுக்கணுன்ட்டு ஐடியா கொடுத்தவளே இவளாக இருக்கலாம். ஸோ அடுத்தது போகலாம். அடுத்தது யார்? சிஸ்டர் அல்ஃபான்சோ. அவங்களும் ஒரு நன் தான். அப்புறம் ராட் கிவ்அவே பிளான்லேயும் அவங்களும் இன்வால்வ் ஆனாங்க. ஐயோ என்னடா அது தோண்டவே இன்னும் எஞ்சி போனால் பசங்க லாஸ்ட்டு தோண்டு. சிஸ்டர் மேடலின். ஆக்சுவலியா இவங்க தான் சிஸ்டர் மேடலின். அப்புறம் நீங்கள் நினச்சிப்பீங்க, டே என்னடா அது சிஸ்டம் மேடலின் தாண்டா ஈவினிங். ஒரு வேளை சிஸ்டம் மேடலின் செத்துட்டாங்களோ, ஒரு வேளை இந்த ஈவினிங் யாரு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஓகேயா? சிஸ்டர் லூயிஸ்ன்ட்டு அப்படின்ட்டு ஒரு மண் இருந்தாங்க. ஈவினிங் டூவில் அவங்களோட ரூம் அவங்களுக்கு என்னென்னா உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த கிரேவியார்டில் சிஸ்டர் லூயிஸோட ஃபோட்டோ அவங்களுக்கு டைரி கொஞ்சம் கூட இருந்ததே இல்லை. ஜஸ்ட்டு மக்கள் சுற்றி போன 6 months டைரி தான் இருக்குது. டைரியும் ஃபோட்டோ தான் இருக்குது. அதுவும் ஏதோ லெட்டர். ஸோ ஆக்சுவலியாக இந்த உடம்பு வந்துன்னா சிஸ்டர் மேடலினோடது கிடையாது. இது ஆக்சுவலாக சிஸ்டர் லூயிஸோடது. ஸோ ஆக்சுவலியாக என்ன நடக்குதுன்னா சிஸ்டர் மேடலின் இந்த நன்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளுறது. அப்போது இந்த க்ரைம் சீனை ஹைட் பண்ணுறதுக்கு சிஸ்டர் லூயிஸோட டைரியோ ஃபோட்டோவும் போடுறதுக்கு பதிலாக அவங்களோட ஃபோட்டோவும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாடிஸோட ஹிஸ்ட்ரி தான் இது நான் சொன்னது. ஓகே, பாய் கைஸ்.